வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளி ரசம். கிராமத்துல இந்த மாதிரி புளி ரசம் அடிக்கடி வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். நிலக்கடலையை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கடலை வறுபடுத்து. அதுக்குள்ளேயும் வாங்க நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, நிலக்கடலை, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். பாருங்க, கடலைப்பருப்பு இன்னும் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். அதுலேயே மிளகும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து கொட்டிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. அடுத்தது காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிளகாய் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வறுத்தது. ஏன்னா நம்ம புளி ரசத்துக்கு மேலே லாஸ்ட்டாக போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர வரைக்கும் காயிட்டும். மிளகும் வெந்தயமும் இந்த மாதிரி நுணுக்கிக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. இப்போ நம்ம நுணுக்குன மிளகு வெந்தயமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். அன்ன வரைக்கும் அடுப்புலேயே வச்சிருங்க.
இப்போ பாருங்க இது காஞ்சிடுச்சு, நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை, நல்லா பொரியிற வரைக்கும் அப்படியே இருந்துக்கோங்க. புளி ரசம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து நம்ம ரைஸில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் சாமிக்கு பிரசாதமாகவும் நம்ம வச்சுக்கலாம் சீக்கிரமாக. வெளியே போவேல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்துட்டு நல்லாவே தாங்கும். நமக்கு அவுட் சைடு போவேல ஃபுட்டு செட் ஆகலைன்னா நம்ம வீட்லேயே இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இதில் வந்துட்டு புளியெல்லாம் அதிகமாக இல்லாமல் ரொம்பவே டேஸ்டாக இருக்குதுங்க. இந்த கிராமத்து புளி ரசம் இந்த டேஸ்ட்டில் நம்ம கிராமத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.